சபேசனுக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ஸ்பெஷலா கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சரிகமபா நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். ஏன்னா இந்த வாரம் தான் டிக்கெட் டு ஃபினாலோட கடைசி வாரம். இந்த வாரம் எத்தன பேர செலக்ட் பண்ண போறாங்க, என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சீஃப் கெஸ்ட்டா வந்திருந்தது அப்படிங்கிறதே அங்க இருந்த எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு விருந்தா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்லாம் ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னா, அவங்கள அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் பாட வச்சுருவாரு. ஸோ கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே போட்டி போட்டு பாடியிருந்தாங்க. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு, சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வரும்போதே ஒரு சில கிஃப்ட்டோட தான் வந்திருக்காரு. அதாவது அங்க இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் குடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வந்து கிஃப்ட்டும் குடுத்திருந்திருக்காரு. அதுலயும் சபேசன் இருக்கார் இல்லையா? அவர் வந்து இலங்கையிலேருந்து வந்திருக்காருன்னு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு பாடிட்டு இருக்காருங்கிறது தெரியும். இந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, அவருக்குன்னு ரொம்பவே ஸ்பெஷலா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ஒரு கிஃப்ட் குடுத்திருந்திருக்காரு. சபேசன் அவர்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ரொம்பவே சூப்பரா அவர பிரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு கையில வாட்ச் ஒண்ணு பரிசா குடுத்திருந்திருக்காரு. உங்களோட ஜேர்னிய நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சூப்பரா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த ஒரு வாட்ச் எதுக்கு அப்படின்னா, நேரம் பார்க்காம்பாங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த ஒரு சரிகமபாக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் தான் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வாட்ச பரிசா குடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் சார் கிஃப்ட் குடுக்குறதே மிகப்பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரியான காம்ப்ளிமெண்டரி வேர்ட்ஸ்லாம் குடுத்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே சபேசனுக்கு மிகப்பெரிய ஒரு ரொம்ப எமோஷனல கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த ஒரு இடத்துக்கிட்டயே அவரு சந்தோஷ் நாராயணன் அவர்கள ஹக் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் அவர்களுமே நீங்க ரொம்ப சூப்பரா பாடுறீங்க. கண்டிப்பா இன்னும் நல்லா ட்ரை பண்ணீங்கன்னா, ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிருவீங்க அப்படிங்கிற மாரியான வேர்ட்ஸ்லாம் கூட சொல்லியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் செட்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும், கண்டிப்பா சபேசன் ஃபைனல்ஸ்ல மிகப்பெரிய அளவுல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரியும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபேசன் ஃபைனல்ஸ்குள்ள என்ட்ரி ஆகியாச்சு. அந்த ஒரு டைட்டில வின் பண்ணுவாரா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான துல்கர் சல்மான் அவர்கள் ரீசென்ட்டா காந்தா படத்தோட ப்ரமோஷன்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஒரு ப்ரமோஷன்ல ஏகப்பட்ட விஷயங்கள் அவரு படத்த பத்தி சொல்லி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில சமீபத்தில அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, காந்தா படம் தமிழ் சினிமால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, படத்த பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஒரு டைரக்டருக்கும், ஆக்டருக்கும் கிளாஷ் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படம். என்ன விட உண்மைய சொல்லணும்னா, சமுத்திரக்கனி சார் வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கதைய கேட்டதிலிருந்தே நான் நடிக்கணும்னு நெனச்சேன். ஏன்னா 2019ல நான் அந்த கதை கேட்டேன். கிட்டத்தட்ட எத்தன வருஷம் ஆயிருச்சு. வேற யாருக்கும் போயிறக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்துச்சு. கரெக்ட்டான டைம்ல மறுபடியும் இந்த கதை என்கிட்ட வந்துச்சு. அப்ப அந்த ஒரு கேரக்டர யார் பண்றா? அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆர்வம் தான் எனக்கு இருந்துச்சு. சமுத்திரக்கனி சார் அப்படின்னு சொன்ன உடனேயே கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு. மனுஷன் உயிர குடுத்து நடிச்சிருக்காரு. கண்டிப்பா அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிற மாரி துல்கர் சல்மான் ஷேர் பண்ணியிருந்தாரு. காந்தா படம் வரப்போற நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. படம் அவர் சொன்ன மாரி இருக்கா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.